நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கியிருப்போம். கடனை தீர்ப்பதற்கு எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுறவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நின்றுக்கிட்டு தான் இருப்போம். இப்படி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு போரும் வெல்லமே போதும். சித்தர்கள் சொன்ன மிக ரகசியமான ரகசியம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தையே தடுமாற வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே சொல்லப்பட்டிருக்கு. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்பவே எளிமையான விஷயம்தான். இந்த ஒரு பொருளை வைத்திருந்தாலே போதும், இந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மிக சுலபமாக நம்ம வெளியில் வந்துடலாம். இன்னும் சொல்லப்போனால் கடன் தொல்லையால் பெரிதும் அவதிப்படுபவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க, அப்படி சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய கர்மாக்கள் தொலைய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு எந்த நாள் ஆரம்பிக்கணும், எந்த கிழமை ஆரம்பிக்கணும், என்ன நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்லாம் நான் நினச்சவே பார்க்க வேணாம். என்னைக்கு செய்யணும்னு நம்ம மனசு தோணுதோ அன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குளித்து முடித்த பிறகு முதல்ல வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த கோலத்தை முடிந்த அளவு பச்சரிசி மாவால் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்பிறகு பூஜை அறையில் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை பூஜை அறையில் வைக்கலாம். வெல்லத்தை பூஜை அறையில் வைத்த பிறகு நம்மளுடைய பணத்தடை, பணப்பிரச்சனை, பணம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சொல்லி அது சரியாக வேண்டும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நாங்கள் வெளியில் வரணும், கடனே இல்லாத வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடு அப்படின்னு மனசார இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்.